ஊற்றாணி மீதினில் தொங்கினார். கொல்கோதா மேட்டினிலே கொடூர பாவி எந்தனுக்காய். கொல்கோதா மேட்டினிலே கொடூர பாவி எந்தனுக்காய். குற்றமில்லாத தேவகுமாரன் குருதி வடித்து தொங்கினார். குற்றமில்லாத தேவகுமாரன் குருதி வடித்து தொங்கினார். அப்படியே எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கேட்க போற வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். அப்படி கண்களை மூடுவோமா? குற்றமில்லாத தேவகுமாரன் குருதி வடித்து நீங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். குற்றமில்லாத குருதி வடித்து தொங்கினார். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் அடியனுடைய வாயிலிருந்து வர கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களோடு இருந்து பேசுவார் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அடியனை சிலுவை நிலையில் மறைத்து நீர் வெளிப்படும். உடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அதை அடியன் வாயில் மூலம் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அன்றைக்கு திக்கு வாயும் அந்த நாவும் உள்ள மோசையை பயன்படுத்தின தேவன் இன்றைக்கு அடிமையோடு கூட இருந்து கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மீதான ஒரு நிமிஷம் கூட நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு என்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பாஸ்டர் ஜெபின் சொன்னார் 15 மினிட் பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னார். நான் சொன்னேன் இல்லை 10 மினிட் பிரசங்கம் பண்ணுறேன்னு. நீங்கள் எத்தனை மினிட் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிற டைம் நான் பிரசங்கம் பண்ணுவேன். நிறைய பேர் சொல்கிறாங்க 5 மினிட் பிரசங்கம் பண்ணுங்கண்ணா. ஓகே, 12 சொல்கிறேன் ஜெரன். சரி, சொன்னாலும் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா நேற்றுக்கு ராத்திரி தான் ஆண்டோடைய வார்த்தையை பேசணும்னு சொல்லி நம்முடைய பாஸ்டர் ஜெபின் கூப்பிட்டு சொன்னார். உறங்காமல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அதனால் பேசணுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக பேசுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? 40 நாள் முட்டை சாப்பிடல, 40 நாள் இறைச்சி சாப்பிடல, 40 நாள் மீன் சாப்பிடல. பாஸ்டர் ஜெபர்சனுடைய வீட்டில் டெய்லி மீன், இறைச்சி, முட்டை எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணியாச்சு. ஆனால் சாப்பிடாதவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சாப்பிட்டவர்களை கர்த்தர் அதை பார்க்கலும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம சும்மா எதுக்கு மீன் சாப்பிடாம, முட்டை சாப்பிடாம, இறைச்சி சாப்பிடாம, குடிக்காம, வெறிக்காம, பூ வைக்காம, பொட்டு வைக்காம 40 நாள் என்னைக்கிடா வரும்னு யோசிச்சு என்னுடைய கூட ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் சொன்னார், ஒரு சார் சொன்னார், சாரே எந்த அம்மா எல்லா ஆഴ്ചയും வெள்ளி ஆഴ്ച மாத்திரம் மீனும் இறைச்சியும் முட்டையும் ஒന്നും കഴിക്കത്തില്ല, വേറെ എല്ലാ ദിവസവും കഴിക്കും. അപ്പം ഞാൻ கேட்டேன், ஏன் அப்படி? இல்லை சார், அது അങ്ങനെയാണ്. ஆண்டவரை அறியாத பிற மக்கள் ஒவ்வொரு ஆச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஏன் அதை செய்யணும்? நமக்காக ஆண்டவர் ஜீவன் தந்தது எதற்கு? நம்முடைய சபையில் உள்ள எல்லா அன்பு தாய்மார்களையும் பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் எடுக்கும்போது இந்த நாட்களில் திருமணம் எடுங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். துக்கம் 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 துக்கம்னு நம்ம கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். ஜெபின் பாஸ்டர் அல்லேலியோ சொல்றாரு, இந்த நாட்டில் எடுத்தா நல்லா இருக்கும், இன்னைக்கு மனைவியோட சேர்ந்து கர்த்தரை ஆராதிச்சிருக்கலாமே அவர் சந்தோஷத்தில் இருக்கிறாரு. ஸோ இனி நடந்தது போட்டு அடுத்து உங்க பிள்ளையோட மேரேஜ் நிச்சயமா இந்த 40 நாள்ல நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக மரிக்கணும்? பாவத்துல, துக்கத்துல, கஷ்டத்துல உழந்து கொண்டிருந்த நம்ம, இந்த உலகமே வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருந்த நம்மை மீட்பதற்காக, தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே நம்மையும் சேர்ப்பதற்காகத்தான் ஆண்டவர் மரித்தார். அவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மரித்தேன், அது உண்மைதான், அது மாற்ற முடியாது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆனா நம்முடைய ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் இறந்து போனார், ஐயோ துக்கம் 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 துக்கம், அவரை கொன்னுட்டாங்களே, அடிச்சுட்டாங்களே, வலிச்சுட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அழுது அழுது புலம்பி புலம்பி புலம்பி, குடிகாரன் எல்லாம் குடிக்க மாட்டான், ஈஸ்டருக்கு அன்னைக்கு தெரியும் எத்தனை பேர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அன்னைக்கு குடிப்பான். அப்படி நம்ம இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இல்லை. அதனால நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்து நான் கேட்டேன், ஏன்டா நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த நாட்களில் நீங்க இவ்வளவு விரதம் பண்றீங்களே ஏன் அப்படின்னு கேட்டப்போ, சார் அது திருச்சபையினுடைய ஒழுங்கு, திருச்சபைக்குன்னு சில சட்ட திட்டங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட அழகான பச்சை தமிழ்ல பேசினான். நான் சொன்னேன், அப்படியா, சரி, அப்ப எங்களுடைய திருச்சபைக்கு அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் இல்லை, அதனால நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ
இன்னைக்கு நம்ம இந்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை 4வது வார்த்தை. இந்த வார்த்தை என்னன்னா, வாசிக்கலாம். ஒரு 2 இல்லைன்னா 3 வசனங்களை மாத்திரம் நீங்கள் எனக்கு வாசித்து உதவி செய்ய வேண்டும். ஏன்னா நான் சும்மா சொல்றேன்னு வரக்கூடாதுல்ல. யூடியூப்ல நம்முடைய நண்பர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த லைவை. ஸோ எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். அதனால யாராவது ஒரு ஆள் மைக்ல வாசித்து உதவி செய்யும்படி அன்பாய் கேட்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையிலே தன்னை அடித்தவர்கள், தன்னை துன்பப்படுத்தியவர்கள், இவர்களை எல்லாம் பார்த்து அவர் என்னென்ன சொல்லுவார் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னா, பிதாவே இவர்களை மன்னியும். கள்ளன் கேட்கிறான், ஆண்டவரே நீங்க இன்றைக்கு இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க பிரவேசிக்கும் போது என்னை நினைக்கணும்னு சொன்னப்ப, கண்டிப்பா இன்றைக்கு நீ என்னோட பரதேசியில் இருப்பான்னு சொல்றாரு. தன்னுடைய அம்மாவையும் தன்னுடைய மகனையும் தன்னுடைய ரொம்ப நேசித்து தன்னுடைய சீஷனையும் பார்த்து சொல்லுகிறார், இதுவோ உன் தாயை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் மகன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அன்புமிக்க ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் 4வது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தையில நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிச்சோம்னா 2 விஷயம் இருக்கு. நான் வேகமா சொல்லி போறேன், டைம் இல்லை. ஏன்னா எனக்கு பிறகு பாஸ்டர் ஜெபின் இருக்கு, அவருக்கு டைம் வேணும். ஸோ எனக்கு இன்னி ஒரு வார்த்தை இருக்கு. அதனால எவ்வளவு சீக்கிரமா நான் வேகமா ஓடி முடிக்க முடியுமோ நான் முடிக்க விரும்புறேன். ஸோ கவனமா இருங்க, இடையில கொஸ்டின் கேட்பேன். ஸோ இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கும் போது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், 2 ஒரு முக்கியமான அர்த்தங்களை நாம் இந்த வார்த்தையில புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை பார்த்து கூப்பிடுகிறார், என் தேவனே என்று கூப்பிடுகிறார். 2வது அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், ஒரு கொஸ்டின் கேட்கிறார், ஏன் என்னை கைவிட்டீர். 2 மிக முக்கியமான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். 1, அவர் கூப்பிடுகிறார். 2, அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஏன் பிதாவாகிய தேவனை பார்த்து குமாரனாகிய கிறிஸ்து ஏன் கூப்பிட வேண்டும்? நம்முடைய பாவங்கள் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் இடையே ஒரு திரைச்சிலையை போல மறைக்கிறது. இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தெய்வத்தினுடைய மகிமையை காண முடியவில்லை, அவரோடு பேச முடியவில்லை, அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால், நானும் நீங்களும் ஆதி முதற்கொண்டு ஏதேனிலே தொடங்கின பாவம் பெருகி 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 அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் அந்த பாவம் பெருகி கொண்டிருந்தபடியினாலே ஆண்டவர் நமக்காக சிலுவையில மரித்தார். அவர் மரித்த போது தேவ மகிமை அற்றவராய் மரித்தார். ஏன்னு சொன்னா, அப்போ அவர் தேவ மகிமை உள்ளவராக சிலுவையில் அறையப்பட்டா அவருக்கு வலிக்காது. அவருக்கு அந்த வலிச்சாலும் அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் இருக்கும். அவர் தேவனாய் இருக்கிறபடியினாலே அவராலே அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்ய முடியும். அதனால பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்னா, அவரை மனு அவதாரமாக்கி மனுஷ ரூபமாக்கி, ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் இந்த உலகத்துல வேதனை வருமோ, என்னெல்லாம் பாடு வருமோ, என்னெல்லாம் அவனுக்கு சகிக்க முடியாத கஷ்டம் வருமோ, இதன் வழியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் அனுமதித்தார். அது எதற்காகனா, உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் வரும், அவர் இந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவனுக்கு லேசாய் மாறி போகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவர் ஏன் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கூப்பிட வேண்டும்? அவர் வேதனையின் மிகுதியினால் அவர் கூப்பிட்டார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அன்றைக்கு அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே சீஷர்களோடு போஜன பந்தி இருந்து அதை முடிச்ச பிறகு ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலே போய் ஜெபம் பண்ணுவதற்காக போகிறார். அதை முடிச்ச பிறகு இந்த யூதாசினால் காட்டி கொடுக்கப்பட்ட இயேசு ஜனங்களினாலே கள்ளர் கையிலே அகப்படுத்தப்பட்டு அவர் 6 முறை விசாரிக்கப்படுகிறார். முதல்ல இந்த யூதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, ராத்திரியிலே எந்த கைதியையும் பிடிக்க கூடாது, அது தப்பு. ஆனால் இயேசுவின் மீது ஜனங்களுக்கு அதிக அன்பு இருந்ததுனால, ஒருவேளை பகல்ல இவரை பிடிச்சா கொன்னு போடுவாங்க, இவரை பிடிக்க முடியாது, பிரச்சனைகள் பயங்கரமாக. ஏன்னா அவருக்கு பின்னாடி அவரை நம்பியோ நம்பாமல அவருக்கு துரோகம் செய்யணும்னோ அவரை கல்லறியணும்னோ சொல்லி ஏதோ ஒரு நோக்கத்தோடு திரளான ஜனங்கள் இயேசுவின் பின்னாலே நடந்து சென்று கொண்டிருப்பார்கள். அப்போ பகலில் அவரை பிடித்து அவரை கொலை செய்வது கஷ்டம் சொல்லி ராத்திரி வேளையிலே அவரை பிடிக்கிறார்கள். அவரை பிடிச்சு மறுநாள் வரைக்கும் அவருக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுத்ததாக சரித்திரம் சொல்லப்படவில்லை, அவர் புசித்ததாக சரித்திரம் சொல்லப்படவில்லை. அவரை காயப்படுத்தினார்கள், அவரை துப்பினார்கள், அவரை நிந்தித்தார்கள், அவரை என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்தார்கள். இப்போ கல்வாரி சிலுவையிலே இயேசு அடிக்கப்படுகிறார். இப்போ இந்த ஆண்டவர் மேல இவங்களுக்கு என்னெல்லாமோ குற்றம் சுமத்தி பார்க்கறாங்க, குற்றம் ஒண்ணுமே சுமத்த முடியல.
அதனால சாட்சிகளை எல்லாம் வரவழைக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் தப்பு பண்ணுனா அவனுக்காக வழக்காடுவதற்கு அநேக வக்கீல்கள் வருவாங்க, காசுக்காக வருவாங்க. பாவம் எப்படியாவது அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கட்டும்னு சொல்லி வருவாங்க. ஆனா இயேசுவுக்காக பேசுவதற்கு அன்னைக்கு யாருமே வரல. கூட இந்த சீஷர்கள் ஓடி போய் விட்டாங்க. இயேசு மனதளவிலே வேதனைப்பட்டார், உடல் அளவிலே வேதனைப்பட்டார். அவரை அடிக்கிறார்கள், அவரை உதைக்கிறார்கள், அவரை காயப்படுத்துகிறாங்க. அவருடைய தலையில முள்முடியை சூட்டுகிறார்கள். என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த பொற்கிரீடம் சூட்டக்கூடிய தலையில முற்கிரீடம் சூடுகிறார்கள். நாம் தகாத வார்த்தைகள் பேசுனதுனால, அடுத்தவர்களை தப்பா பேசுனதுனால, கூட இருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணதுனால அவருடைய வாயிலே கசந்த காடியை கொடுத்தார்கள். நம்மை உயிருக்குயிராய் நேசித்த ஒருவருக்கு நாம் அநேக நேரங்களில் துரோகம் நினைத்ததுனால அவருடைய தலையில் முள்முடி வைத்தார்கள். நாம் பட வேண்டிய காயங்கள் எல்லாம் அவர் பட்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்திலே 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, யாராவது வாசிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 2-3 வசனங்கள். ஒரு மினிட். ஃபர்ஸ்ட் இவர் தன்னை கிறிஸ்துன்னு சொல்றாரு. இந்த நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மேல ஏதாவது ஒரு குற்றத்தை சுமத்தி அவரை சிலுவையில் அறையணும். அதற்காக இப்ப ஜனங்கள் சொல்றாங்க இவரை கிறிஸ்துன்னு இவர் சொல்றாரு. முதல் தெய்வ துரோகம். தெய்வ துரோகத்துக்கு நீங்க பாகிஸ்தான் போன்ற தேசங்கள்ல அடிக்கடி நம்ம செய்தித்தாள்கள் வாசிச்சா மத நிந்தனை அப்படின்ற குற்றச்சாட்டின் பேர்ல அவங்களை வந்து தூக்கில போடுவாங்க. அப்ப முதல் ஆண்டவர் அந்த யூதருடைய சட்டத்தின்படி அவன் தெய்வ துரோகம் பண்ணான்னா அவன் வாழக்கூடாது, அவனை கொலை செய்து விடணும். அப்படி ஆண்டவருக்கு மேல முதலாக அவர்கள் தெய்வ துரோக குற்றச்சாட்டை சாட்டினார்கள். இரண்டாவது வாசிங்க. ராயருக்கு வரி கொடுக்க வேண்டும் என்றில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்தின. இரண்டாவது அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றம் என்ன தெரியுமா? தேச துரோகம். ராயனுக்கு வரி செலுத்த வேண்டாம் சொல்லி ஜனங்களை கலகம் பண்ண வைக்கிறான். பரபாசன் ஒருத்தன் உள்ள கிடக்குறான். ஏன் கிடக்குறான்னா அவன் தேச துரோக குற்றச்சாட்டிலே உள்ள பிடிச்சு போடப்பட்டவன். அவனுக்கு நீ இன்னைக்கா நாளைக்கா அடுத்த செகண்டா எப்போன்னு தெரியாது, அவனுக்கு மரணம். அப்ப ஆண்டவருக்கு ரெண்டு துரோகம் அவர் மேல சுமத்தப்பட்டாச்சு. ஒன்னு தெய்வ துரோகம், ஒன்னு தேச துரோகம். 3வது வசனத்தை வாசிங்கள். ஜனங்களை கலகப்படுத்த கண்ணோட்டம் என்று அவர். 3வது இந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவர் அந்த பிலாத்துவின் இடத்துல சொல்றாங்க இவன் தன்னை யூதருக்கு ராஜான்னு சொல்றான். இப்போ பிலாத்து கேட்கிறார், நீ யூதருக்கு ராஜாவா? பிலாத்து அங்கே உள்ள ஒரு பெரிய அதிகாரி. அவனுக்கு மேல ஏரோதுன்னு ஒரு ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறார். இந்த ராஜாவை தெரியாம யாரடா இந்த யூதனுக்கு ராஜான்னு சொல்லி கொண்டிருக்கிறார்? அப்ப ஆண்டவர் மேல 3வது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு ராஜ துரோகம், தேச துரோகம், தெய்வ துரோகம், ராஜ துரோகம். இந்த 3 குற்றச்சாட்டுகளை ஆண்டவர் மீது சுமத்தி ஆண்டவரை சிலுவையிலே அவர்கள் அடிக்கிறார்கள். முதலாவதாக ஆண்டவர் வேதனையினாலே அவர் பிதாவாகிய தேவனை பார்த்து கூப்பிடுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இரண்டாவதாக அவருக்கு 2 வேதனை. ஒன்னு அவருக்கு வெளிப்புறமான காயங்கள், அடிக்கப்பட்ட காயங்கள். இனி ஒன்று தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லி மன அளவில் அவரை காயப்படுத்துகிறாங்க. மன வேதனை அடைகிறார். அவரை நிந்திக்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறாங்க. யூதருக்கு ராஜாவானா நீ கீழே இறங்கிவான்னு சொல்றாங்க. கூட அடிக்கப்படுகிற கள்ளன் சொல்லுகிறான், நீ எங்களை ரட்சித்துக் கொள். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை. ஆண்டவர் அந்த நேரத்திலே அவர்களை பார்த்து ஒண்ணு சொல்லாம என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும்போது நாம் இதே வார்த்தை கேட்கிறோம், ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டீங்க? ஏன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல? ஏன் ஆண்டவரை நீங்க காணாதவர் போல மௌனமா இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள ஹைடெக் விசுவாசிகள் வேற மாதிரி கேட்பாங்க, உமக்கு கண் இல்லையா, காது இல்லையா, கை இல்லையா, கால் இல்லையா, வாய் இல்லையா? ஆனால் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்கிற இந்த காரியங்களுக்காகத்தான் அன்றைக்கு கர்த்தர் சிலுவையிலே தம்முடைய பிதாவாகிய தேவனை பார்த்து கேட்டார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். இரண்டாவதாக அவருக்கு இருந்த ஒரு மிக முக்கியமான வேதனை, அவர் தனிமையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார், பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன் அவருக்கு தனிமை வந்தது? கெத்செமனே தோட்டத்தில் எல்லாரும் கூட இருந்தாங்க. அவர் ஜெபிக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது அவர் அப்புறமாய் தனியே போய் ஜெபம் பண்ணார். சற்று அப்புறமாய் போய் ஜெபம் பண்ணார். அவர் அந்த நேரத்தில் இருந்து தனிமை. ஒருவன் சொன்னான், நான் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன். இந்த ராத்திரி இவர்கள் எல்லாரும் உம்மை விட்டு போனாலும், இவர்கள் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடைய மாட்டேன் சொன்ன பேதுரு அவரை விட்டு போனான். இயேசுவோடு கூட இருந்தான் யூதாஸ்.
இவன் அழைக்கப்பட்டவன், இவன் அதிகாரம் பெற்றவன், இவன் இயேசுவோடு நன்மையிலும் தீமையிலும் எல்லா காரியத்திலும் கூட நின்றவன். இவன் ஒரு ட்ரெஷரர், ஒரு பொருளாளர், பணப்பையை கையில வைத்திருந்தவன். இவன் ஒரு 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை விட்டு கொடுத்தான். ஒரு கொஸ்டின், காசு வேணுமா இயேசு வேணுமான்னு கேட்டப்போ யூதாசுக்கு காசு தான் பெருசா தோணுச்சு. மரணமா ஜீவனான்னு கேட்டப்போ பேதுருவுக்கு ஜீவன் தான் பெருசா தோணுச்சு. இயேசுவை மறுதளித்தான். அன்பான தேவ பிள்ளைகளை, கூட நிற்பதற்கு யாரும் இல்லாமல் தனிமை அந்த சிலுவையிலே இருந்து கொண்டு அவர் கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த காலை வேளையிலே யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை கவனிக்காம ஏன் ஆண்டவர் இருக்கிறீங்க, என்னை ஏன் ஆண்டவரை கைவிட்டீங்கன்னு கேட்கிற உங்களுடைய கொஸ்டினுக்கு அவர் சிலுவையிலே பதில் கொடுத்து விட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த காலை வேளையிலே வேதனின் உச்சத்தில் இருக்கிறீர்களோ, தனிமையின் அனுபவத்தில் வந்திருக்கிறீர்களோ, உங்களுக்கு உதவி செய்ய சிலுவையில் இதோ ஒரு இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கன்னத்தில் அவன்